குடும்பத்தில் டெய்லி பால் எவ்வளோமா வாங்குறீங்க? குடும்பத்தோட மாதத்துக்கு எவ்வளோ? 25 கிலோ. ஒரு மாதத்திற்கு உங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய் எவ்வளோ பயன்படுத்தி? 2 கிலோ 4 கிலோ 2 கிலோ பயன்படுத்தி. உங்கள் குடும்பம் மாதத்திற்கு சராசரியாக எவ்வளோ சர்க்கரை வாங்குறீங்க? சர்க்கரை 1 கிலோ கொடுக்குறாங்க ஸ்டோரில். நாங்கள் எக்ஸ்ட்ரா வேணா 1 கிலோ 2 கிலோ வாங்குறீங்க. உங்கள் குடும்பத்திற்கு மாதத்திற்கு எவ்வளோ துவரம் பருப்பு தேவைப்படும்? 2 கிலோ தேவைப்படும். உங்கள் குடும்பம் மாத சராசரி எவ்வளவு கோதுமை மாவு வாங்குறீங்க? கோதுமைன்னா ஒரு 2 கிலோ வாங்குறோம். 5 கிலோ வாங்குறீங்க. மின்சார கட்டணம் இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? போன ஆட்சியில் எவ்வளோ கட்டுறீங்க? போன ஆட்சியில் கம்மியாக கட்டணும். சொல்லு இவ்வளோன்னு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 யூனிட் போன இதில் பயன்படுத்துறீங்க. இந்த இதில் 500 யூனிட் பயன்படுத்துறீங்க. வீட்டு வரி ஒரு 400 ரூபான்றது இப்போ 600 ரூபா போட்டுருக்காங்க வீட்டு வரியெல்லாம். போன இதில் வந்து 400 ரூபா கட்டிடுறாங்க. தங்களது குடும்பத்திற்கு மாத செலவு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது? ஆயிரத்தி 500 மாத செலவு இப்போ பயன்படுது. கரண்ட் போன இதில் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு குடும்பம் போன இதில் ஒரு 5000 தான், இப்போ ஜாஸ்தி ஆகுது. ஒரு 6000 இன்னொரு 4 கேள்வி இருக்குமா? உங்கள் வீட்டில் பிள்ளைகள் வந்து மடிக்கணினி கிடைக்கும் இல்லையா? உங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? படிக்கல. இப்போ என் பையன் படிச்சு முடிஞ்சிச்சு. கிடைக்கும். திருமணம் நடைபெற்ற உங்கள் மகளுக்கு இந்த விடியா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் அதெல்லாம் கிடைக்கவில்லை. கிடையாது. உங்கள் இல்லத்தில் உள்ள மகளிர் இருசக்கர வாகனம் வாங்க மகளிர் கிடைக்கவில்லை. வீடு கட்ட உங்களுக்கு தேவையான அம்மா சிமெண்ட் கிடைக்கவில்லையா?